ஒரு காலத்துல அஸ்தோரியா என்ற ராஜ்யம் இருந்தது. அங்கு இரவு வந்தால் வானத்தில் சாதாரண நட்சத்திரங்கள் இல்லை, வானமே ஒளிரும் கண்ணாடி போல பிரகாசிக்கும். அந்த ராஜ்யத்தில் வாழ்ந்தாள் ஒரு பெண். அவள் பேர் எலாரா. அவள் ஒரு பணிப்பெண் போல நடத்தப்பட்டாள். தாயார் இறந்த பிறகு அவளது மாமியாரும் தியோ அக்காக்களும் அவளை வீட்டில் வேலைக்காரியாக வைத்திருந்தனர். எலாரா சாதாரண பெண் இல்ல. அவள் பிறந்த இரவில் வானத்தில் ஒரு நட்சத்திர மழை விழுந்தது. அது ஒரு சின்ன அறிகுறி. மந்திர ரகசியம் ஒன்று நாள் அரண்மனையில் அறிவிப்பு. இளவரசன் ஆரியன் தனது மணமகளை தேர்வு செய்ய நட்சத்திர விருந்து நடத்துகிறார். மாமியாரும் அக்காக்களும் அருமையான உடை அணிந்து கிளம்பினர். அவள் சமையல் அறையில் தனியாக. அப்போது திடீர்னு அவள் வீட்டின் பின்புற தோட்டத்தில் ஒரு வெள்ளி ஒளி. அதிலிருந்து வந்தார் ஒரு வயதான மந்திரவாதி. நான் உன் தாயின் தோழி என்றார். அவர் ஒரு சாதாரண ஃபேரி காட்மதர் இல்ல, அவர் வானத்தின் காவலர். மாற்றம் உன் இதயத்தின் தூய்மைதான் உன் சக்தி என்று அவர் சொன்னார். ஒரு பழைய பூசணிக்காய் ஒரு கண்ணாடி ரதமாக மாறியது. சாம்பல் நிற உடை ஒரு நட்சத்திர ஒளி உடையாக மாறியது. ஆனால் அவர் எச்சரித்தார், இது இரவு 12 மணிக்கு முடியும், ஏனெனில் அந்த நேரம்தான் உன் உண்மையான சக்தி விழிக்கும். இப்போது இரவு 12 மணிக்கு அந்த கடைசி சுடுகாட்டில் உங்கள் உண்மையான சக்தி விழிக்கிறது. அந்த ஆழமான இருள் தவிர்த்து நீங்கள் அடையும் புதியது உங்களை மாற்றும் வண்ணம் கொண்டதுதான். அரண்மனை விருந்தில் எல்லோரும் அவளை பார்த்து மெய் சிலிர்த்தனர். இளவரசன் ஆரின் அவளிடம் வந்து கேட்டார், நீ யார்? எலாரா சிரித்தால். ஒரு நட்சத்திரம், இன்னும் விழாதது. அவர்கள் நடனமாடினர். அந்த நேரத்தில் வானம் முழுக்க நட்சத்திரங்கள் வேகமாக சுழன்றன. அந்த அழகான நடனத்துடன் வானம் முழுக்க நட்சத்திரங்கள் ஸ்பந்திக்க தொடங்கின. இளவரசன் ஆரின் தனது இதயத்தில் வண்ணமயமான நற்பூமி லீலையை அனுபவித்தான். அவளது ஒளியை கொண்டு இளவரசன் ஆரின் அவளை கையை நீட்டுகிறார். ஒரு விருந்தாளியின் மேன்மையைப் போலவே ஒரு பரவலாக இருக்கும் வாழ்க்கையை அனுபவித்து அனைத்து பார்வையாளர்களும் அந்த அழகான தருணத்துக்கு காக்கின்றனர். இரகசியம். திடீரென அரண்மனை நடுங்கியது. ஒரு பெரிய கருப்பு டிராகன் வானத்தில் தோன்றியது. மக்கள் கத்தினர். ஆனால் டிராகன் எலாராவை பார்த்தது. அது தாக்கவில்லை. மந்திரவாதி சொன்னார், அது உன் காவலன். அவள் பிறந்த நாளில் அந்த டிராகன் அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க சபதம் செய்திருந்தது. மந்திரவாதி தொடர்ந்து கூறினார், எல்லாவற்றையும் நாங்கள் புரிந்து கொள்ளலாம், ஆனால் இது ஒரு மந்திரத்தின் வெளியே. எலாரா தனது புதிய நண்பன் மீது நம்பிக்கை கொண்டாள். மக்கள் பயத்தில் இருந்தபோதும் அவள் அதை எதிர்கொள்ளவும் துணிந்து உள்ளாள். நேற்று இரவு முழுவதும் அவள் தன் கிராமத்திற்கு வரும் உளவியல் மந்திரங்களுடன் பேசுகிறாள். ஆனால் ஒரே இரவில் அவளுக்கு தெரிந்தது, அவர் ஒரு பெரிய பொறுப்பு ஏற்றுக்கொண்டுள்ளார். எலாரா தன் அந்நிய மாதிரிக்கு மந்திரங்களை கற்றுக்கொண்டு அதனால் அந்த டிராகன் எவ்வாறு உதவலாம் என்பதை காண நினைத்தாள். அவளின் உள்ளத்தில் ஒரு புதிய சக்தி ஒளிந்திருந்தது. அந்த பரிதாபத்திற்கான அழைப்பு சற்றே தெளிவாகிக் கொண்டே இருந்தது. எலாரா தெரியவில்லை, ஆனால் அவளுக்குள் ஒரு போருக்கு தயாராக இருந்தது. கடிகாரம் அடித்தது. உடை மாறவில்லை, ரதம் மறையவில்லை, ஏனெனில் அவளது உண்மையான சக்தி வெளிப்பட்டது. அவள் சாதாரண பெண் இல்லை, அவள் நட்சத்திர ராஜ்யத்தின் மறைந்த அரசி. அவளது மாமியார்தான் அரசாட்சியை திருடி அவளை மறைத்திருந்தார். இந்த அரசியலுக்கு மறைந்திருந்த ஒரு கதை உள்ளது. அவளது மாமியார் நகரத்தின் ஆட்சியர் ராஜ்யத்தின் சாதனைகள் மற்றும் அதன் சக்தியை மெய்யாக்கினாலும் இந்த அரசி எங்கு இருக்கிறாள் என்று யாரும் அறியவில்லை. அவளது மனதில் ஒரு திட்டம் உருவாகிறது. அவள் அந்த மர்மமான அரசி மற்றும் அவளது வரலாற்றை மீட்டெடுப்பதற்கான முன்னணி நடவடிக்கைகளை ஆரம்பிக்கிறாள். இந்த சந்தையில் அவள் சாதாரண பெண் போல் தெரிகிறாள். ஆனால் உள்ளத்தில் ஒரு அரசியாளரின் மனசாட்சியை கொண்டிருக்கும் அவளுக்கு எதற்காக உண்மையை தெரியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் மனிதர்களின் இதயங்களில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அவள் தனது உண்மையான அடையாளத்தை அறிவிக்க அடியிலிருந்து எழுந்து மீண்டும் தன்னுடைய அரசியத்தின் பெருமையை மீட்டெடுக்க முனைந்தாள். இதனால் மக்கள் அவளுக்கு இணக்கம் கொடுக்க தயாராக உள்ளார்கள். டிராகன் கர்ஜித்தது. எலாரா கையை உயர்த்தினாள். வானத்தில் இருந்து ஒளி விழுந்தது. அரண்மனை முழுவதும் பிரகாசம். மாமியாரின் மந்திரம் உடைந்தது. இளவரசன் மண்டியிட்டு சொன்னார், நான் ஒரு அரசியை தேடவில்லை, நான் ஒரு இதயத்தை தேடினேன். இளவரசன் தனது உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான். எலாரா அந்த அன்பான பார்வையில் தான் அனைத்தும் உள்ளது என்பதை உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறாள். அந்த மண்டலத்தில் அமைதியாகும் போது மதியின் வெளிச்சத்துடன் பெற்று எலாரா மற்றும் இளவரசன் நெருக்கமாக வந்து சேர்கிறார்கள். ஆனால் வானில் கொடூரமான மேகங்கள் ஒன்று சேர்க்கிறது. எல்லாம் ஒருபோதும் நிச்சயமாக ஊடுருவி இருப்பதாக உணர்ச்சி கொண்டு காணப்படுகிறது. ஆனாலும் அந்நேரத்தில் ஒரு மந்திரம் அவர்களை இணைக்க முயற்சிக்கிறது. எலாரா தனது மந்திரத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கிறாள். அது அவர்களின் பாதையை விளக்குகிறது. இளவரசன் அவரது கையில் உறுதியாக உள்ள வலிமையுடன் புதிய சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறான்.
அந்த இருண்ட காட்டின் அடியிலே பல மந்திரங்கள் காத்திருக்கின்றன. எலாரா மற்றும் இளவரசன் தங்கள் விருப்பங்களை மீறி அந்த பயணத்தை தொடங்குகிறார்கள். முடிவு எலாரா அரசியாக முடிசூட்டப்பட்டாள். அவள் முதல் சட்டம் யாரும் இனி அடிமையாக மாட்டார்கள். டிராகன் வானத்தில் சுற்றி பறந்தது. இளவரசன் அவளிடம் கேட்டார், நீ இப்போவும் நட்சத்திரமா? அவள் சிரித்தாள், இல்ல, நான் வானமே. தி எண்ட். எலாரா தனது புதிய அரசியான பெருமையுடன் தனது அரசாட்சியை முன்னேற்றுவதற்காக அனைத்துக்கும் சமமான உரிமைகளை வழங்குவேன் என்று உறுதியாக கூறி, மக்கள் என்னுடைய புதிய ஐயர் சட்டங்களை ஏற்றுக்கொள்ளவும் விருதுகளை கொண்டாடவும் தீவிரமாக இருக்கிறார்கள். எலாரா தனது மக்களுக்கு உரிமையுடன் வாழும் புதிய உலகத்தை உருவாக்க இந்த மாலையில் ஒரு மாலை உணவின் போது தன்னை இறுக்கமாக கட்டினாள். அப்போது மக்கள் அவரை பாராட்டி, நாம் சுதந்திரமாக இருக்கின்றோம் என்று குரல் எழுப்பினார்கள். எலாரா தனது ஆலோசகர்களுடன் சேர்ந்து பண்பான சாதனைகளை அடைய, தன்னுடைய அரசின் வரலாற்றையும் அனைத்து மக்களுடனும் உள்ள உறவை பேணுவதில் ஒரு புதிய காலத்தை உருவாக்க விரும்புகிறாள். எலாரா தனது மக்களின் கனவுகளை கேட்கும்போது அவள் நடத்தும் புதிய அரசாங்கம் அனைவருக்கும் அன்பும் உரிமையும் வழங்குவதாக இருக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறாள். இதன் மூலம் ஒரு ஒற்றுமை மற்றும் இன்பத்தை உருவாக்குகிறது. எலாரா தனது மக்கள் முன்னிலையில் உறுதியான குரலுடன் உரையாற்றுகிறாள். மக்களின் நலனை பாதுகாக்கும் புதிய சட்டங்களை அறிவித்து ஒற்றுமை மற்றும் உரிமைகள் அனைவருக்கும் வழங்கப்படும் என்பதை உறுதி செய்கிறாள். எலாரா தனது நாட்டின் மேல் ஒரு மலைக்கடிங்கத்தில் நின்று எதிர்காலத்தின் வெற்றி மற்றும் சவால்களை ஆராய்ந்து மக்களின் வாழ்வில் நடைபெறும் மாற்றங்களை கொண்டாடும் விதமாக உறுதியாக இருக்கிறார். எலாரா விண்மீன்களை நோக்கி தனது மக்களின் எதிர்காலத்தை கனவு காணும் போது, இரவு வானில் ஒளிரும் ஊறுகாய்கள் மற்றும் வார்த்தைகள் அனைத்தும் ஒரே நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. எலாரா புதிய நிலங்களை ஆராய்வதற்காக தனது மக்களுடன் சேர்ந்து பயணத்தை ஆரம்பிக்கிறாள். இது ஒரே குடும்பமாக மாறும் நம்பிக்கையை மற்றும் புதிய வரலாற்றை உருவாக்கும் சந்திரனை நிறுத்துகிறது. எலாரா பசுமை நிலங்களை பாதுகாப்பதற்கான எதிர்காலத்தை உருவாக்கும் போது, மக்கள் தொழில்துறையை வளர்க்கவும் சமூகத்தை மேலும் முன்னேற்றுவதற்கும் உறுதி செய்கிறாள்.